ஹாய் ஹலோ டியூட்ஸ் வெல்கம் பேக் டு வைபத் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா 2025க்கு இன்னும் 20 டேஸ் என்னமோ தான் இருக்குது. ஸோ 2025ல் என்னென்னா புதுசாக நடக்க போகுது, அது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஸோ நியூவாக நடக்க போகுது. டெக்னாலஜியாக இருக்கும், இன்ஜினாக இருக்கட்டும், ஸோ மீட்டாக இருக்கட்டும், ஸோ நிறையா டிஃப்ரென்ஸாக நம்ம இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகுது. என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ 2025ல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ரிசொல்யூஷன் ஒன்று எடுத்திருப்பீங்கல்ல. ஸோ நீங்கள் என்ன எடுத்தீங்க, அதை கன்ஃபார்மாக வருஷம் வருஷம் எடுக்கிறது தான். அதை நம்ம கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரமாங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு மாதம் 10 நாள்லேயே அப்படி தான் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லை. நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ டாபிக்குள்ளே போயிடுவோம். 2025ல் என்னென்ன நடக்க போகுது. ஸோ ஏர் டாக்ஸி, வானத்தில் டாக்ஸி மாதிரி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெங்களூரில் மெயினாக இது ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது 2025ல். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா லேப் கிரவுண்ட் மீட்டுன்ட்டு ஒரு மீட்டு, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ் அந்த மாதிரி மீட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக லேப் மாதிரி ஒன்று வச்சு அதில் வளர்க்குறாங்க. மீட்லாம் வளர்த்து அதில் உள்ள மீட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்குமோ, ஸோ அந்த மாதிரி அந்த மீட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறத இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதை வச்சு பிரியாணி பண்ணுவாங்க, பீஸா போடுவாங்க. ஸோ மீட்டை வச்சு எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் இது வரைக்கும் உள்ளதே ஆப் தான் வந்திருக்கு. ஸோ வெளியூருக்கு போயிட்டு ஹிந்தி தெரில, ஏதாவது தெரிலனா, எந்த லாங்குவேஜ் தெரியலனாலும் ஸோ டிரான்ஸ்லேட்டில் டைப் பண்ணிவிட்டு நம்ம காமிச்சோன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும். ஸோ அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் நான் பேசினா கூட திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் டெலிவரி பண்ணோம். மைக்ரோசாஃப்ட் அட்வான்ஸாக இதை திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025ல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டெக்னாலஜியாக வச்சு தான் வரும். டிரைவரை டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ கேபில் பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜியை வச்சு கேமரா, சிசிடிவி எல்லா டிராஃபிக் ரூல்ஸையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர பாசிபிள் இருக்குது. டிரைவர் இல்லாத கேபில் நீங்கள் போவீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இவி கார்ஸ், இப்போ எலக்ட்ரானிக் கார்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 1000 கிலோமீட்டருக்கு இப்போ ஏம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1000 கிலோமீட்டர் மைலேஜ் தர மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவி கார்ஸ் நிறையா வரும். இவி பைக்ஸ் வந்த மாதிரி இவி கார்ஸ்லேயும் நிறையா வரும். 2025ல் பாசிபிள் இருக்குது. எனக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ஸோ விஜய் அண்ணனோட மூவி வரப்போகுதுங்க. அதான் லாஸ்ட் மூவி. ஸோ அந்த மூவி வரும் 2025ல். நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் இந்தியாவில் எல்லாத்துக்கும் சேல் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. எலான் மஸ்க் ரோபோட் வீட்டு வேலை பார்க்குற மாதிரி, வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் இருக்கிறது மாதிரி வீட்டில் வேலைக்கு சோல்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. வீட்டு வேலைக்கு சோல்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்தியாவில் 2025ல். அடுத்தது ஃபோல்டு ஃபோன். இப்படி மடித்து பார்த்துருப்போம். ஆனால் 3ஆக மடிக்கிற மாதிரி ஒரு சாம்சங்கில் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் லவராக ஸோ எப்படி யூஸ் ஆகும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டா கிளாஸை பொறுத்த வரைக்கும் கேமரா, ஸ்பீக்கர்லாம் இருக்கும். ஸோ இப்போ அனிமேஷன் விஷன் ப்ரோ அளவுக்கு இல்லாமல் ஒரு அளவு கொண்டு வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2025ல் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ மஹிந்திராவில் ஃபியூச்சரிஸ்டிக் கார்ஸ் DE6e கார். ஸோ அது கண்டிப்பாக 2025ல் லான்ச் ஆகும். ஒரு மிகப்பெரிய அளவு தான், வேற லெவலில் இருக்கும் அந்த காரு. ஸோ நல்லா இருக்கும், ஃபுல் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். யாருக்கு கார் லவர்ஸோ கண்டிப்பாக அந்த கார் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 2025ல் அது லான்ச் ஆகி எல்லாருமே பேசுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காரில் இருக்குது. மஹிந்திரா 2025ல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க.
நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, புயல் வருது, மழை வருதுன்ட்டு. ஸோ கேன்சர் வர்றதுக்கும் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன்சர் வருதுன்னா முன்னாடியே ஒரு ஆளுக்கு எப்படி கேன்சர் வருதுன்னு டெக்னாலஜியில் ஃபுல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025ல வரதுக்கு பாசிபிள் இருக்கு இந்தியாவில். ஸோ இது இந்தியாவுக்கு பெருமை. கண்டிப்பாக 2025ல இது நடக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ நிலாவில் ரோபோட் அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதலா ஹியூமன்ஸை அனுப்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. 2025ல ஆம்ஸ்டர்டாம் கண்டிப்பாக போவாங்க நிலாவுக்கு. ஸோ இது போயிடுச்சுன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். இவ்வளோ சொன்னதில் எது உங்களுக்கு நடக்கும் எது நடக்காதுன்னு சொல்லி இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இதில் எது நடந்தால் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, இதில் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வரட்டா 2025ல ஜிம்முக்கு போறேன்டா டே. வருஷம் இப்படி தானடா சொல்றேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.